பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. நாட்டுக்கோழி ரசம். ரசத்துக்கு தேவையான நாட்டுக்கோழி ரசம், மட்டன் ரசம் புதுசாக நாங்கள் செய்வோம் அடுத்த வீடியோவில். ஆமாம், மட்டன் ரசம். நாட்டுக்கோழி இதை வச்சு ஒரு ரசம் பண்ணி பார்ப்போம். சரி, வச்சுட்டா போச்சு, வாங்க. இப்போ முதல்ல ரசம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் மிளகு, சீரகம், தனியா இதெல்லாம் போட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அப்படியே அரைக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம்னா ரசம் சூப்பராக வரும். ரசம்னு இல்லை, வேறு எந்த குழம்புக்கும் நீங்கள் சும்மா இப்படி லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. ஸோ ரொம்ப கருகிற மாதிரி நம்ம எப்பவுமே வதக்கக்கூடாது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. நாட்டுக்கோழி ரசம் செய்கிறேன்னு சொன்ன உடனே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. வழக்கம் போல் நம்ம வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒரு 5 நிமிஷம் போய் வரும். அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டுக்கோழி ரசம் வைக்கும்போது கரண்ட் ஆஃப் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது எங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த அருமையான 5 நிமிஷம்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கரண்ட் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ சும்மா இருக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பூண்டு உரிப்பாங்க, வெங்காயம் உரிப்பாங்க. அது ரொம்ப அருமையான வேலை. சீரியலை பார்த்து நான் இந்த வேலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மஜாவாக இருக்கும் பொழுது. ஸோ நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே ஒரு வேலையை எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது, ஏன்னா அப்போ தான் நம்ம வேலையை விட்டு வந்திருப்போம், பசியாக இருப்போம். ஸோ அந்த டைமில் ஜாலியாக உட்காந்து சீரியலை பார்த்துக்கின்னு என்னத்தான் பண்ணுறது சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக வெங்காயம் உரிச்சுட்டுருக்கேன், பூண்டு உரிச்சுட்டுருக்கேன். டைம் வேறு ஆயின்றே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு வேறு வயிறு வேறு கும்முன்னு பசிக்குது வேறு. என்ன பண்ணுறது? ரசம் தான் வேணும். சாப்பாடுலாம் வேறு செய்யணுமே. ஐயோ என்ன ஆகுன்னு தெரியலையே. இப்படியே பேசியிருந்தா எப்படி வாங்கிட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நான் சொல்ல ஏற்கனவே பூண்டு உரிக்கிறேன், வெங்காயம் உரிக்கிறேன்னு அப்படி தான் போவாங்க. கறி வாங்கினதே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் வெங்காயம் கட் பண்ணோம், பூண்டெல்லாம் உரிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி இதை கட் பண்ணி அதை நசுக்கி அதை அரைச்சி இதை அரைச்சி ஐயோ இது எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் முடிஞ்சால் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப பசிக்குது எனக்கு. இது வேலைக்கு ஆகாது ப்ரோ. என்னதான் இருந்தாலும் பேச்சுலர் சமையல் தான் பெஸ்ட்டு. அர்த்தமா போட்டோமா எடுத்தோமா சாப்பிட்டோமா அவ்வளோதான். இப்போவே டைம் கட்டுறேன், இன்னும் 10:30 ஆகிடும் போல தெரியுது. ஒரு ரசம் வைக்க 2 மணி நேரம். சரி, ரசம் வைக்க எங்கள் வீட்டில் தான் 2 மணி நேரம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்ன நினைக்கிறது, இந்த வீடியோ எப்படா முடியும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன மனுஷன். தக்காளி வேறு இருக்குது, 4 கொத்தமல்லி கருவேப்பிலாம் இருக்குது. இதெல்லாம் ஓகே. இந்த ரசம் வைக்க எந்த யூடியூப் வீடியோ பார்த்தேன்? இன்னும் நான் எதுவுமே பார்க்கல. இது என்னுடைய ரசம், என் ஸ்டைலில் வைக்க போகிறேன். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ரசமா இல்லை குழம்பா? ரெண்டுமே சேர்த்து வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதான் நல்லா நம்ம இடித்து எடுக்க போகிறோம். நானே ஒரு வெப்சீரிஸ் சீசன் 1 ஒன்று பார்த்துட்டு எவ்வளோ ஏங்க இப்போதான் இருங்க, எல்லாத்தையும் வறுத்து இடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரசத்துக்கு. ரசத்தை இடிக்கன்னு இடிச்சுருந்தாங்கிற. நான் கிட்டத்தட்ட ஒரு வெப்சீரிஸில் சீசன் 1 45 நிமிஷம் ஓடிச்சு. அதை பார்த்துட்டு இது இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, சின்ன வெங்காயத்தை சும்மா நசுக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா எப்பவுமே ரசத்துக்கு ரொம்ப பொடி பண்ணக்கூடாது. இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிடும் போதும் வாயில் தட்டுப்படும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மா ரொம்ப நசக்கணும்னு கிடையாது, சும்மா இப்படி. ஏன் இந்த உரலை கழுவிட்டுலாம் இடிக்காதீங்க. ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் இடிச்சிருக்கோம்ல, அதோடு சேர்த்து இடிக்கும் போது அந்த உரலில் இருக்கிற அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸ்மெல் பண்ணி பார்த்துங்க, சூப்பராக இருக்கும். இந்த இதில் இவ்வளோ பேர் எலக்ட்ரிசிட்டி இடிக்குமா? அதெல்லாம் இடிக்க முடியாதுமா.
இதில் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் தனியாலாம் நம்ம வதக்கி தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி இடித்து வச்சாலும் அதையும் சேர்த்துருக்கேன். ஏன்னா கறி வதங்கும் போது அந்த மசாலாவோடு சேர்ந்து வதங்கினா தான் அதில் ஒரு செம்மையான டேஸ்ட்டு கிடைக்கும், நல்ல ஸ்மெல்லும் கிடைக்கும். தனியாவை நீங்கள் எல்லா குழம்புலையும் ஆட் பண்ணி பாருங்களேன், தனியாக வறுத்து செம்மையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டே நமக்கு நல்லா பசி கொடுக்கும். இந்த ரசத்தை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு இருமல் எல்லாமே சரியாக போயிடும். குழந்தைங்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் வச்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ என்ன பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியே கரைக்கலாம் வாங்க. இப்போ வந்து தக்காளியை கரைக்க போகிறோம். முழுமையாக போட்டு கரைச்சோம்னா நம்மளுக்கு கரைக்க வராது. இந்த மாதிரி துண்டு போட்டு கரைச்சிங்கன்னா நல்லா கரைச்சிடலாம். நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, எல்லாருக்கும் வரணுன்றதுனால 3 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன ஃபேமிலியாக இருந்தால் 1 தக்காளி கூட நீங்கள் கரைச்சி ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுப்பா? ரசம்னா புளி இருக்குமே, இதில் புளியே இல்லை. இது நான்வெஜ் ரசம், இதில் புளியெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஆனால் ரசத்துக்கு வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதில் ஆட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவாக இதில் கொஞ்சம் நம்ம சிக்கன் பீஸு, இது சிக்கன் பீஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நண்டு சூப் வைக்கலாம். நம்ம மட்டன் குழம்பு கூட இந்த மாதிரி ரசமாக வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அப்படின்னு ஒன்று இருக்கு, மட்டன் ரசம் புதுசாக நாங்கள் செய்வோம் அடுத்த வீடியோவில். ஆமாம், மட்டன் ரசம். காலேஜ் படிக்கும் போது எங்கள் தமிழ் மேம் சொல்லியிருக்காங்க, நம்ம கையில் கட் பண்ணி நம்ம கையில் அரைச்சி கரைச்சி வச்சோம்னா அந்த குழம்பு எப்பவுமே ஒரு தனி. போய் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் செஞ்சது கிடையாது, சும்மா மேகி கூட செய்ய தெரியுமான்னு தெரியல. அவங்க சொன்னதே எனக்கு இன்னுமே மைண்டில் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே வந்து ரொம்ப என் கையாலே கட் பண்ணுவேன், என் கையாலே கரைச்சி வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள் ஏன் போட்டிருக்கான்னா இதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், நல்ல கலர் கொடுக்கும். நம்ம தக்காளி இந்த தண்ணி மஞ்சத்தூளோடு கரைக்கும் போது ஒரு ஆரஞ்சு கலர் வரும் பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். ஸோ இதை நல்லா கரைச்சிட்டு கரைன்னு கரைச்சினுங்கிறீங்களே தவிர ஒன்றும் ஆனப்பாடாக காணும், டைம் ஆயினே போயின்னு இருக்கு. உங்களை போய் ஏதாவது சீரீஸ் பாருங்கள் தானே சொன்னேன். நான் சீரியஸாக பார்த்துட்டு இப்போ சீரியஸாக சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, புயல் எப்போ கரையை கடக்குதுன்னு மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க போங்க. அப்போ நான் வரவே மாட்டேன் போல. இது பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண மிளகு சீரகம் இந்த தனியாலாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணி நம்ம கரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதையும் சேர்த்து ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ரசம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். சின்னவங்கள்லேருந்து வீட்டில் பெரியவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க ரசத்துக்கு கண்டிப்பாக அடிமையாயிருவாங்க. இதை ட்ரை பண்ணணும்னு சொல்கிறேன், 2 மணி நேரம் ஆகுது, திரும்பி இன்னொரு தடவை ரசம் செய்கிற மாதிரி வந்துட போகுது. இல்லை ஒரு நல்ல ரசம் சாப்பிட்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகும். சரி ரைட் ஓகே. வெயிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்போ பார்க்கலாம் நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிறீங்களான்னு. நான் சாப்பிடும்போது பேசுறது கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சிக்கன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வெந்து வரணும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த கலர் சேஞ்சஸ் எல்லாமே மசாலாவோட நல்லா ஒட்டி செம்மையாக வெந்து வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான தக்காளி சாறு ஊற்றிட்டுருக்கோம். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி 2 கலக்கி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு விசில் விட்டுற வேண்டியது தான். செம்மையாக இருக்குங்க. குக்கரை மூடி விசில் போட்டுற வேண்டியது தான். ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கணும்னா சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் ரெடி. இப்போ வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இப்போ ரசத்தை சுடர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா லெக் பீஸ்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி ரசம்ன்றதுனால நம்ம திக்காக வரணுன்றதுக்காக எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரசம்னா தண்ணி மாதிரி இருக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும், மீட் நல்லா வெந்திருக்கு. ஸோ சூப்பரான மிளகு தட்டி போட்ட நாட்டுக்கோழி ரசம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த நாட்டுக்கோழி ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு லெக் பீஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இருந்ததே ஒரு லெக் பீஸ் தான், நம்மளே எடுத்துக்கணும். அதை சரி ஒரு கடி போடுவோம்.
நல்லா ஒரு 5-6 விசில் விட்டதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ரைஸை டேஸ்ட் பண்ணுவோம். இந்த மழைக்கு வந்து ஒரு அருமையான ரசம் இது. குழம்பு மாதிரியே இல்லை, இது ஒரு மாதிரி ரசம் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. நல்லா மிளகு மசாலாலாம் போட்டு செம்மையாக இருக்குது. ரொம்ப நன்றி உங்கள் ரசத்துக்கு. உங்கள் கமெண்ட்ஸை சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்கிறீங்க. இருங்க, பசங்களுக்கு பிசைஞ்சிட்ருக்கேன். பசங்கள்லாம் வந்து ரொம்ப பசின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல பண்பன் நல்லா இருக்கா? ஓகே ஓகே. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருக்குமே இந்த ரசம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே ஒயிட் ரைஸோடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அருமையான டேஸ்ட்டில் செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மழை சீசனில் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா ஆகலை. ஆக்சுவலி நம்ம வீடியோ தான் இப்படி பில்டப் பண்ணோமே தவிர ஒரு 20 to 30 மினிட்ஸில் வந்து இந்த ரசத்தோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ மழை சீசனில் குளிர் சீசனில் இந்த மாதிரி ரசத்தை சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். ஒரு வழியாக இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்த ரசம் ரெடி. பீச்சு பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு ரசத்துலேயும். அப்படி இருந்தால் தான் இதில் இருக்க மொத்த டேஸ்ட்டும் இந்த ரசத்தில் வரும். இந்த மாதிரி அதுவும் மழைக்கு சாப்பிட்டீங்கன்னா பாருங்கள், ஒழுவ செம்ம சூடாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமாக இருக்குது ரசம். அந்த உள்ளே இருக்க எலும்பு சாறு எல்லாம் இறங்கி நல்ல ரசம் மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.